ஓம் நமோ வெங்கடேஷாய. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் மிக பழமை வாய்ந்த சௌமியநாராயண பெருமாள் கோயிலில் இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் செய்தாங்கன்ட்டு நேற்று தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பேசுகிறதுல இப்போ எனக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. பட் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் வாய்ஸ் மட்டும் போக போக சரியாயிடும். சடனாக தான் பிளான் பண்ணேன், சரி போய் சேவிச்சு வந்துடுவோம் அப்படின்னு. தாம்பரத்துலேருந்து 8:50 கிளம்பி செங்கோட்டைக்கு போகிறேன். செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் சிவகங்கை வரைக்கும் புக் பண்ணிட்டேன். சிங்கிள் பர்சனுக்கு ட்ரை பண்ணனால கிடச்சிருச்சு தக்கலும். ரிட்டன் கூட குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மத்தியானம் 2 மணிக்கு ட்ரிச்சிலேருந்து கிளம்பி நைட்டு தாம்பரத்துக்கு வந்துடும் 7:30 மணிக்கெலாம். 76 வெயிட்டிங் லிஸ்ட் காமிச்சது. தக்கல் ட்ரை பண்ணல, கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டேன். அதுவும் சார்ட் ப்ரிப்பேர் ஆனோன்னு டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ நைட்டு தாம்பரத்தில் கிளம்பி இது சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் ஆன் டைமுக்கு ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடுச்சு 5:15. ஒரு பயமும் இல்லை. சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் தனியாக போகணுன்னா கூட ஸோ இங்கேருந்து ஷேர் ஆட்டோ 20 ரூபா கேட்டாங்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும். இது சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட். சூப்பராக இப்போ ரெனோவேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்த்தாப்பில் இருக்கிற கடையில் டீயை குடிச்சிட்டு 3 விதமாக பஸ் பிரிச்சுருக்காங்க. திருப்பத்தூருக்கு போகிற பஸ்ஸில் நம்ம ஏறிக்கணும். சிவகங்கையிலேருந்து திருப்பத்தூருக்கு போகிற வழியில் தான் திருக்கோஷ்டியூர் இருக்குது. ஒரு 30 to 40 நிமிஷம் பஸ் ஜேர்னி இருக்கும். காலையில் ரெஃபரன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச இடத்துல பண்ணிக்கிட்டேன். திருக்கோஷ்டியூரில் எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் லாட்ஜ் மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி ஸ்டே பண்ணுறதா இருந்தால் சிவகங்கை இல்லைன்னா திருப்பத்தூரில் ஸ்டே பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பிள்ளையார்பட்டி, குன்னக்குடின்னு நிறைய விசேஷமான கோயில்கள் கூட இருக்குது. பஸ் இந்த கோயில் வாசல்லையே இறக்கி விட்ருவாங்க. 6ஆம் தேதி தான் சம்பரோக்ஷணம் கும்பாபிஷேகம். ஸோ அந்த பந்தல் போட்டதெல்லாம் கூட இன்னும் எடுக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கும்பாபிஷேகம் நடந்த அந்த ஒரு சுவடுகளோட. கோயில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. எந்த விசேஷ நாளும் இல்லாததுனால பெருசாக க்ரௌட் கிடையாது. டைமிங்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க போர்ட்லேயே, பார்த்துக்கோங்க. ஆனால் 7 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அதாவது முன்னாடியே திறந்தாலுமே பக்தர்கள் அலோவ் பண்ணுறது 7 மணி போல் தான். உள்ளே போகணுன்னு நம்ம சேவிக்க வேண்டியது இந்த மகாமக கிணறு. இங்கே தான் பெருமாள் காட்சி கொடுத்தார். ஸோ அவசியம் மிஸ் பண்ணாமல் இந்த கிணறை நம்ம சேவிச்சுக்கணும். நல்லா பாலிஷ் போட்ட அந்த வாகனங்கள்லாம் பளிச்சுன்னு இருந்தது. கூட்டம் இல்லாததுனால ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் எல்லாமே தரிசனம் சூப்பராக அமைஞ்சது நேற்று. எதிர்த்தாப்பில் கருட வாகனம். இப்போ நம்ம பார்க்குறது சிம்ம மண்டபம். அவசியம் இந்த இடத்துக்கெல்லாம் போய் பாருங்கள். ஏன்னா கோயில் லெஃப்ட் சைடில் நம்ம டைரெக்டாக நேராக போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு சன்னதிகள்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து அவசியம் இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். சிம்ம மண்டபம். நான் சென்னையிலேருந்தே சுவாமிக்கு தேவையான நெய், டிடிடியோட அகர்பத்தி, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ கோயிலில் எதுவும் வாங்கிக்கல. பட் கோயிலில் கடை இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே. சுவாமி பூஜைக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே. கோபுர தரிசனம் உள்ளேருந்து பார்க்குறப்போ பெருமாள் தெரிஞ்சிட்டார். இவரை கும்பிடாமல் எந்த கோயிலுக்கும் போக முடியாது. என்னை பார்த்துட்டு நீ வேறு பெருமாளை பாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்தோடனே கண்ணில் பட்டார் திருப்பதி பெருமாள். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த டைமில் உடையவர் சன்னதி பக்கத்தில் திருக்கோட்டியூர் சன்னதியெல்லாம் க்ளோஸாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த நிறைய சிறப்புகள் கொண்ட கோயில். 4 நிலைகளில் பெருமாள் இருப்பார். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இது தரைத்தலம். லெஃப்ட் சைடில் சிவன் கோயில் சுயம்பு லிங்கமாக இருக்கும். ஸோ அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போனோம் அப்படின்னா எதிர்த்தாப்பில் கிருஷ்ணர் இருப்பார். ரொம்ப அழகாக இருப்பார் தாயாரோட. ஸோ லெஃப்ட் சைடில் ஆழ்வார்கள் சன்னதி, எதிர்த்தாப்பில் கிருஷ்ணர் இருப்பார். தரைதளத்தில் கிருஷ்ணர். ஆண்டாள் அவங்க அப்பா பெரியாழ்வார்கிட்ட கேட்டாங்களாம், எனக்கு மதுரையில் போய் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அவர் ஆண்டாளை தூக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கிற கிருஷ்ணரை காமிச்சாராம். அந்த கிருஷ்ணர் தான் தரைதளத்தில் இருக்கார். ஸோ நம்ம அவரை சேவிச்சுட்டு லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட் திரும்பினோன்னா ரைட் சைடில் தாயார் சன்னதி. திருமாமகள் தாயார் ரொம்ப அழகாக இருப்பாங்க. தாயார் சன்னதிக்கிட்டேயே மணவாள மாமணிகள் சன்னதி இருக்குது, லட்சுமி நரசிம்மர் சன்னதி இருக்குது. ஸோ அங்கேயும் சேவிச்சுட்டு
ஒரு 15-20 படி ஏறணும் அப்படின்னா மூலவர் சயன கோலத்தில் சௌமியநாராயண பெருமாள், தாயார், பிரம்மன் எல்லாரோட ரொம்ப அழகாக இருப்பார். உற்சவமூர்த்தியும் அங்கே தான் வச்சுருந்தாங்க. அவசியம் இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்குது, மேலே விமான சேவைக்கு போகிற இடத்துல. இந்த லக்ஷ்மி நரசிம்மரை சாட்சியாக வச்சு தான் சுவாமி திருக்கோட்டி நம்பி ராமானுஜர்கிட்ட இந்த ரகசிய மந்திரத்தை சொன்னார். இந்த இடத்துல தான் வச்சு சாட்சியாக சொன்னார். அதனால தான் லெஃப்ட் சைடில் திருக்கோட்டி நம்பி, ரைட் சைடில் ராமானுஜர் செவத்தில் சிலையாக செதுக்கியிருக்காங்க. 8 மணிக்கு தான் மேலே விமான சேவைக்கு அனுமதிக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. அவர் தான் வந்து நம்மளை அழைச்சிட்டு போவார். கொஞ்சம் பேராக அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா ரொம்ப குறுகிய பாதை. அதிலே போட்டிருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வராதிங்க அப்படின்னு. ஏறலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் படி தான். இருந்தாலும் கொஞ்சம் குறுகலாக இருக்கும், குனிஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்கும். தரைத்தளத்தில் கிருஷ்ணர் இருக்கிறது பூலோகம். அவரை சேவிச்சுட்டு கொஞ்சம் படியேறி மேலே வந்தால் சயன கோலத்தில் சௌமியநாராயண பெருமாள் இருக்கிறது தேவலோகம். அவரை சேவிச்சுட்டு இந்த ஸ்டாஃபோடு நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா உபேந்திர பெருமாள் இருப்பார் நின்ற கோலத்தில், அது இந்திரலோகம். அவரை சேவிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வந்தோம்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் 4வது நிலை. அங்கே பெருமாள் வைகுண்ட லோகத்தில் பரமபதநாதனாக இருப்பார். அவரை சேவிச்சுட்டு இப்படி குனிஞ்சு வெளியில் வந்தோம்னா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்ரீ ராமானுஜர் அவர் தன் குருவான திருக்கோட்டி நம்பி சொல்லியும் கேட்காம நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த 8 எழுத்து மந்திரத்தை நமக்கெல்லாம் உறக்க சொன்னார். ஸ்ரீ ராமானுஜர் ரொம்ப கோச்சுக்கிட்டார். நரகத்துக்கு போவ எல்லார்ட்டையும் சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ரீ ராமானுஜர் சொன்னாராம், நான் சொல்லாமல் இருந்தால் நான் மட்டும்தான் நல்லா இருப்பேன், ஆனால் மற்ற எல்லாருக்கும் சொன்னதுனால எல்லாரும் நல்லா இருப்பாங்க, அதனால் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதை கேட்டு மனம் நெகிழ்ந்து திருக்கோட்டி நம்பி ஸ்ரீ ராமானுஜரை, இன்னையிலேருந்து நீ எனக்கு குருவாயிட்ட, எம்பெருமானார் அப்படின்னு திருக்கோட்டி நம்பி அதுக்கப்புறம் தான் சுவாமி ராமானுஜரை அழைக்க ஆரம்பித்தார். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த இடத்துலேருந்து பார்த்தா திருக்கோட்டி நம்பியோட திருமாளிகை தெரியும், அவரோட வீடு. அவசியம் இந்த விமான சேவைக்கு போயிட்டு வாங்க. டைமிங்ஸ் இருக்குது. என்ட்ரி ஃபீ 10 ரூபாய் 20 ரூபா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தார். இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு மங்களாசனம் செய்தது இந்த சௌமியநாராயண பெருமாள் கோயிலில் தான். அண்ட் இன்னொரு மிகச்சிறப்பான விசேஷம், நரசிம்மரோட அவதார ஸ்தலமும் கூட. 108 திவ்ய தேசம், 4 நிலைகளில் பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார். அந்த கோபுரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோபுரம். இந்த அஷ்டாங்க விமானம் இங்கே கூடலழகர் கோயில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கேயும் உத்திரமேரூர்லேயும் தான் இருக்கும், 3 இடங்களில் மட்டும்தான். ஸோ கீழேருந்து மேலே பார்க்குற வியூவில் ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோட்டி நம்பி மேலே அந்த தங்க விமானம். இப்போ தான் இந்த தங்க கவசம் சாத்தியிருக்காங்க. ஸோ அந்த காலை சூரியனுக்கும் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. நல்லா சூப்பராக ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க கோயிலையுமே. அந்த ஓவியங்களாக இருக்கட்டும், சிற்பங்களில் செய்திருக்கிற அந்த பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், நல்லா செய்திருக்காங்க. பிரகாரம் ரொம்ப பெருசாக இருக்கும், சுற்றி வரலாம். கோஷாலா உள்ள குட்டியாகவும், மெயின் ரோட்டில் பின்னாடி ரோட்டில் சொல்கிறேன், பெரிய கோஷாலா இருக்குது. பிரகாரம் சுற்றி வர்றப்போ நரசிம்மர் சன்னதி இருக்கும். அவசியம் நரசிம்மர் சன்னதியும் சேவிச்சுக்கோங்க. உள்ள சிவன் சன்னதி இருக்குது, உள்ள கொடிமரத்துக்கிட்டே. அதை தாண்டோன்னா கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணருக்கு ரைட் சைடில் ஆண்டாள் சன்னதி, லெஃப்ட் சைடில் தாயார் சன்னதி. தாயார் சன்னதிக்கிட்ட தான் மணவாள மாமணிகள் சன்னதி, லட்சுமி நரசிம்மர் சன்னதி எல்லாம் இருக்கும். மேலே போனால் சயன கோலத்தில் பெருமாள், அதற்கும் மேலே போனால் நின்ற கோலத்தில் உபேந்திர பெருமாள், அதற்கும் மேலே போனால் அமர்ந்த கோலத்தில் பரமபதநாதர். இதுதான் திருக்கோட்டி நம்பியோட திருமாளிகை வீடு. திருக்கோட்டி நம்பி 2 வீடுமே அவங்களோட தான் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய குளம் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஊர் இது. பெருசு கடைகள்லாம் எதுவும் கிடையாது. பூஜை சாமான் விற்கிது, சின்ன சின்ன பெட்டி ஷாப் மாதிரி இருக்குது. புளிசாதம், அப்பம், லட்டெல்லாம் கோயிலே விற்கிறாங்க. ஸோ நம்ம வேணும்னா அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நானுமே அதை வாங்கி சாப்பிட்டேன். நிறைய சிறப்புகள் வாய்ந்த திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் கோயில். அவசியம் போய் சேவிச்சுவாங்க. ஆக்சுவலாக சீக்கிரமாக இங்கே எனக்கு தரிசனம் முடிஞ்சிருச்சு, பஸ்ஸும் உடனே கிடச்சிருச்சு. அதனால அங்கே ஏறி, இது திருப்பத்தூர், ஒரு 10 நிமிஷம் தான், கிட்ட தான்.
ஸோ திருப்பத்தூருக்கு வந்து புதுக்கோட்டை பஸ் ஏறினேன். புதுக்கோட்டைக்கு போய் திருச்சிக்கு போய் ட்ரெயின் பிடிச்சிடலாம் அப்படின்னு. ரொம்ப டைம் ஒரு 1 ஹவர் போல் இருந்ததுனால புதுக்கோட்டைக்கு முன்னாடியே திருமெய்யம், இதுவும் திவ்ய தேசம். இங்கேயும் பெருமாள் சைன கோலத்தில் பெருசாக இருப்பார். ஸ்ரீரங்க பெருமாளை விட பெருசாக இருப்பார். மூலஸ்தானமே பெரிய மண்டபமாக இருக்கும். அதனால் கிட்ட போய் பெருமாளை திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிக்கலாம். தேவர்கள், ரிஷிகள், முனிவர்களோட பெருமாள் சைன கோலத்தில் இருப்பார். திருமைய பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வரக்கூடியதில் தான் திருமெய்யம், அழகிய திருமெய்யர் சைன கோலத்திலையும் நின்ற கோலத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள் இருப்பார். உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த மண்டபத்தில் கிருஷ்ணர், சுதர்ஷனர், நரசிம்மர், ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி. அவரை தாண்டி உள்ளே போனோன்னே சத்திய பெருமாள். அவர் பிரகாரம் சுற்றி வர்றப்போ தரிசனம் செய்துட்டு சயன கோலத்தில் பெருமாள் இருப்பார். தாயார் ஆக்சுவலாக உள்ளே நுழைஞ்சோனே உஜ்ஜீவனவள்ளி தாயார். ஆண்டாளுக்கும் தனிச்சன்னதி இருக்குது, ராமருக்கும் தனிச்சன்னதி இருக்குது. குடவரை கோயில் இது. புதுக்கோட்டை மாவட்டம், திருமெய்யம், அழகிய திருமெய்யர். இந்த புஷ்கரணி தீர்த்தம் என் கோண வடிவில் இருக்கும். ரொம்ப விசேஷமானது. உள்ளே போக முடியாது, அடைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே திவ்ய தேச கோயில். ஒரு கோயில் தான் பிளான் பண்ணேன், பார்த்துட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு. இது எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி அமைஞ்சிருச்சு. அமைதியாக இருந்தது கோயில், யாருமே இல்லை. ஸோ சுவாமிநாராயண பெருமாள் கோயிலில் வாங்கின பிரசாதத்தை இங்கே உட்காந்து சாப்பிட்டேன். இந்த அப்பமும் பெருமாள் கோயில் புளி சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பெருமாள் கோயிலை ஒட்டி தான் இந்த சிவன் கோயிலும் இருக்குது. சத்தியகிரீஸ்வரர் ரொம்ப அழகான கோயில். அமித்ஷா கூட வந்துட்டு போனதா நியூஸில் பார்த்தேன். நடந்து வரக்கூடிய தூரம் தான், ஒரு 2 மினிட்ஸ் கூட கிடையாது. என்ன நினச்சிச்சுன்னு தெரில, இந்த கண்ணுக்கிட்டே என்னை விடவே இல்லை. இங்கே வா, ஃபஸ்ட்டு பின்னாடி இங்கே வா வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் வா வா அப்படின்னோட பழகிடுச்சு. அக்கா வாழைப்பழம் கொடுங்களேன். டே வாங்கிட்டு நீ விட்றா. அக்கா வாழைப்பழம் கொடுங்களேன். நீங்களே கொடுங்க. டே வாங்கிக்கடா. தரிசனம் செய்துட்டு அங்கேருந்து மெயின் ரோடுக்கு வந்து புதுக்கோட்டை பஸ் ஏறிக்கிட்டேன். டிக்கெட்லாம் 20 ரூபா 30 ரூபா அப்படி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து திருச்சி பஸ் ஏறி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும், அவுட் ஸ்டேஷன் பஸ் எல்லாம். ஸோ அங்கே போய் பஸ் பிடிச்சி நேற்று மத்தியானம் ஆன் டைமில் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் திருச்சி அங்கே வந்து ரீச் ஆயாச்சு. இது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்டு திருச்சியில். இங்கேருந்து ஸ்ரீரங்கமும் போகலாம், பட் டைம் இல்லை. 2 மணிக்கு ட்ரெயின். உடனே வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டேன். திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் கரெக்டாக 2 மணிக்கு கிளம்புது. ஆன் டைமுக்கு வந்துருச்சு. நைட்டு தாம்பரத்துக்கு ஒரு 7:30 போல். ரயில் ஒன் ஆப்லேயே கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட்டாக சபர்பன் ட்ரெயினுக்கும் டிக்கெட் போட்டுக்கிட்டேன். ஸோ 8:45 வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு நேற்று. நான் நல்லா இருக்கேன் ஃபிசிக்கலி. எனக்கு இந்த வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும். நிறைய பேர் ப்ரேயர்ஸன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு சீக்கிரமாக சரி ஆகணும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கோயில்களுக்கு போயிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவசியம் எப்போது சிவகங்கைக்கு போனாலும் சரி, புதுக்கோட்டைக்கு போனாலும் சரி, இந்த கோயிலுக்கெல்லாம் தரிசனம் செய்துட்டு வாங்க. நான் நைட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துலேயும் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளையும் சேவிச்சிருப்பேன். பட் வரணும், ஏன்னா என் பொண்ணுக்கு மார்னிங் லஞ்சு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டேன் உடனே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து தான் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு அவங்களுக்கு டைம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். தாயார் சன்னதியில் தரிசனம் செய்துட்டு 8 மணிக்கு தான் விமான சேவைக்கு போக முடியும்னு உட்காந்துருக்கிறப்போ அர்ச்சக சுவாமி அவங்களும் வந்து தாயார் வஸ்திரம்லாம் இருக்குது, மடித்து கொடுக்குறீங்களா அப்படின்னாங்க. ஸோ அந்த கைங்கரியமும் செய்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது தரிசனம். அடுத்தடுத்து பஸ்ஸு கரெக்டாக கிடைச்சதுனால. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி திருப்பதி அப்டேட்ஸோடு சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி திருப்பதி அப்டேட்ஸும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த கோயில்கள் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள்.
மத்தியானம் லஞ்ச் ஐஆர்சிடிசிலே தயிர் சாதம் வாங்கிட்டேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவசியம் இந்த விசேஷமான கோயில்கள் எல்லோரும் போயிட்டு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு ட்ராவல் ஜேர்னியெல்லாம். தேங்க்யூ.